எஸ், குட் ஈவினிங் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம டேலியில் ஹவு டு கிரியேட் ஓப்பனிங் பேலன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சரவணா கார்ப்பரேஷன் அப்படிங்கிற சம். இந்த சரவணா கார்ப்பரேஷன் சம்மை போட்டு முடிச்சுட்டு அதுக்கு அடுத்தது 5 and 6 பார்க்கலாம். சரவணா கார்ப்பரேஷன் சம்மு நமக்கு டேலி ஆகணும். ஓகே, இப்போ இந்த சரவணா கார்ப்பரேஷன் சம்மில் என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு லெட்ஜர் நேம் இருக்குன்னா அந்த லெட்ஜர் நேம் எதுக்கு கீழே வரணும்? ஒரு அக்கௌண்டண்ட்டுக்கு இது கண்டிப்பாக க்ளீனாக தெரியும். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குரூப் அப்படிங்கிறது டேலியில் மொத்தம் 2 வகையான குரூப் இருக்குது. ஒன்று பேலன்ஸ் ஷீட்டு, இன்னொன்று பிஎன்எல். பிஎன்எல்ல பார்த்தீங்கன்னா மொத்தமே 6 குரூப் தான் இருக்குது. பேலன்ஸ் ஷீட்டு இது 22 குரூப் பேலன்ஸ் ஷீட். ஒரு லெட்ஜர் இருக்குது அப்படின்னா இந்த லெட்ஜர் முதல்ல எங்கே வரணும் அப்படின்னா இது என்ன குரூப்பில் வரும் அப்படிங்கிறது உனக்கு சொல்ல தெரியணும். ஒரு லெட்ஜர் எடுத்துட்டா லெட்ஜரை வந்து பொதுவாக 2ஆக கிளாஸிஃபை பண்ணுவோம். ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இன்னொன்று பிஎன்எல் லெட்ஜர். லெட்ஜரை எப்படி கிளாஸிஃபை பண்ணுவோம்? ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இன்னொன்று பிஎன்எல் லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருந்தால் ஒன்று அசட்டாக இருக்கணும், இல்லை லைபிலிட்டியாக இருக்கணும். பேலன்ஸ் ஷீட்டாக இருந்தால் ஒன்று அசட்டாக இருக்கணும், இல்லை லைபிலிட்டியாக இருக்கணும். பிஎன்எல்லாக இருந்தால் ஒன்று இன்கமாக இருக்கணும், இல்லை எக்ஸ்பென்ஸாக இருக்கணும். ரைட்டா? லெட்ஜர் பொதுவாக 2 வகை. ஒன்று பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர், இன்னொன்று பிஎன்எல் லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட் லெட்ஜராக இருந்தால் அசட்டாவோ லைபிலிட்டியாவோ இருக்கணும். பிஎன்எல் லெட்ஜராக இருந்தால் இன்கமாவோ எக்ஸ்பென்ஸாவோ இருக்கணும். இதுதான் ரூல். அடுத்த ரூல் என்ன அப்படின்னா, அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டியும் இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். என்ன சொல்கிறேன்? அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸு, லைபிலிட்டியும் இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். இன்னொரு முறை சொல்லுங்கள். அசட்டும் எக்ஸ்பென்ஸும் டெபிட் பேலன்ஸ், லைபிலிட்டியும் இன்கமும் கிரெடிட் பேலன்ஸ். இதை வந்து நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு சரவணா கார்ப்பரேஷனுங்கிற லெட்ஜரை எடுத்துட்டோம்னா இதில் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக இந்த கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறது பேலன்ஸ் ஷீட் லெட்ஜர். பேலன்ஸ் ஷீட்டில் அசட்டா லைபிலிட்டி அப்படின்னா இது லைபிலிட்டி. லைபிலிட்டி அப்படின்னா ஒரு ஓனர் தன்னுடைய பணத்தை பிஸ்னஸில் போடுறாரு. திரும்பவும் அந்த பிஸ்னஸ்க்கு அந்த பிஸ்னஸ் வந்து அந்த ஓனருக்கு அந்த பணத்தை திருப்பி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்குது. அதனால் அது லைபிலிட்டி. கிரெடிட்டார் அப்படின்னா அதுவும் லைபிலிட்டி. ரெண்ட் ரிசீவ்டு அப்படின்னா இன்கம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இன்கமில் இது கிரெடிட் பேலன்ஸ் பிஎன்எல்ல வரணும். இப்படி நமக்கு தெரியணும். ரைட்டா? ஸோ சரவணா கார்ப்பரேஷன் அப்படின்னு ஒரு கம்பெனி ஃபினான்ஷியல் இயர் 21-22 க்ரியேட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஸோ கேட்வே ஆஃப் டேலியில் போய்ட்டு கிரியேட் கம்பெனியில் போய்ட்டு கம்பெனி பேர் வந்து பார்த்திங்கன்னா சரவணா கார்ப்பரேஷன். அதுக்கு ஃபினான்ஷியல் இயர் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 2021-22 அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே வரும்போது என்ன பண்ணணும்? எண்டு பட்டனை போயிட்டு அழுத்தி இந்த இடத்துல சரவணா கார்ப்பரேஷன் அப்படின்னு மாத்திரம் போடுங்க. அட்ரஸ் வந்து உங்கள் வீட்டு அட்ரஸை டைப் பண்ணிக்கோ. 10/2 பிருந்தாவனம், 2nd ஸ்ட்ரீட்டு, சேட்பட்டு. இது வந்து என்னுடைய வீட்டு அட்ரஸ்ஸு. நீங்கள் உங்கள் வீட்டு அட்ரஸை நீங்கள் டைப் பண்ணுங்கள். சென்னை 6,31,000. ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் டைப் பண்ணிங்க. சீக்கிரமாக வரணும் விஜயலட்சுமி, டயத்துக்கு வரணும். அடுத்தது ஸ்டேட்டு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் லிஸ்ட் ஆஃப் ஸ்டேட்ஸ் காட்டும். நீங்கள் தமிழ்நாடு டிஏன்னு போட்டால் போதும் வந்துடும். பின்கோடு இன்னொரு முறை நீங்கள் போடணும். சார் இப்போ நீங்கள் இந்த இடத்துல இங்கே தான் ஒரு பின்கோடு போட்டுட்டீங்க, அப்புறம் ஏன் சார் இங்கே ஒரு பின்கோடு? இங்கே வந்து தமிழ்நாடுன்னு போட்டிங்க, பின்கோடு தான் இங்கே போட்டிங்களே. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்வாய்ஸில் இங்கே போடுறது இன்வாய்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறஸ் இது இந்த தமிழ்நாடு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஜிஎஸ்டி எனேபிள் பண்ணும்போது பர்ச்சேஸ் வந்து லோக்கல் சேலா இன்டர்ஸ்டேட் சேலா, பர்ச்சேஸ் வந்து லோக்கல் பர்ச்சேஸா இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸா, அதே மாதிரி சேல் வந்து லோக்கல் சேல்ஸா இன்டர்ஸ்டேட் சேல்ஸா அப்படிங்கிறத எது முடிவு பண்ணுது அப்படின்னா இதுதான் முடிவு பண்ணுது. நீ இங்கே என்ன கொடுக்குறியோ அதுதான் F11 வரும். இந்த கம்பெனி கிரியேட் பண்ணதும் ஓகேவா? F11 அது வரும். அதுக்கப்புறமா ஜிஎஸ்டிக்கு அங்கேருந்து தான் இன்ஃபர்மேஷன் எடுக்கும். ஸோ கம்பெனி க்ரியேட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டான அட்ரஸ் கொடுங்க. தமிழ்நாடு பின்கோடு இதெல்லாம் கரெக்டாக கொடுங்க. ரைட்டா? ரைட். அடுத்தது டெலிஃபோன் நம்பர். எப்பொழுதுமே நீங்கள் 8 டிஜிட் நம்பர் அதை வந்து இந்த மாதிரி டைப் பண்ணணும். மொபைல் நம்பர், எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு காண்டாக்ட் பண்ணணுமோ அந்த மொபைல் நம்பர். ஃபேக்ஸ் நம்பர்லாம் கிடையாது. கம்பெனி பேர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சரவணா 2028 @gmail.com இந்த மாதிரி ஏதாவது ஒரு மெயில் ஐடி இருக்கும். நீங்களாவே இல்லை உங்கள் மெயில் ஐடியை போட்டுக்கோ.
வெப்சைட் அட்ரஸ் இருந்தால் போட்டுக்கோ. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் இயர் என்ன கொடுத்துருக்கேன், 21 22 கொடுத்துருக்கேன். அப்போ இங்கே நீங்கள் 1/4/21 அப்படின்னு போட்டுருக்கோம். புக்கும் அப்படி தான் 1/4/21 தான் ஆரம்பிக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த புக்கு பிகினிங் வந்து 1/4/21 அப்படின்னா இதன் மூலியமாக நீ 2 விஷயம் டிக்ளேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு விஷயம், வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ் யூ கிரியேட்டட் இட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 1/4/2021. ஓகேவா? மொதல் டிக்ளரேஷன் என்ன அப்படின்னா சொல்லாமல் சொல்கிறது. சொல்லாமல் நீ என்ன சொல்கிற அப்படின்னா வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ் யூ கிரியேட்டட் இட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் 1/4/2021 அப்படின்னு மொதல் டிக்ளரேஷன். ரெண்டாவது டிக்ளரேஷன், வாட் எவர் த டிரான்சாக்ஷன் யூ கிரியேட்டட் இட் மீன்ஸ் தட் இட் இஸ் எய்தர் 1/4/21 ஆர் ஆஃப்டர் அப்படின்னு அர்த்தம். பிஃபோர் 1/4/21 தேர் இஸ் நோ எனி டிரான்சாக்ஷன் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ 2 டிரான்சாக்ஷன், 2 டிக்ளரேஷன். மொதல் டிக்ளரேஷன் என்ன சொல்லியிருக்கேன், வாட் எவர் த ஓப்பனிங் பேலன்ஸ் யூ கிரியேட்டட் இட் இஸ் த ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் எக்ஸாக்ட்லி ஆன் 1/4/21, நாட் 31/3/21 ஆர் நாட் 2/4/21. அப்படி கிடையாது. அங்கே என்ன போடுறியோ அதுதான் ஓப்பனிங் பேலன்ஸ், அந்த டேட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ். ரெண்டாவது டிக்ளரேஷன், தேர் இஸ் நோ எனி டிரான்சாக்ஷன் பிஃபோர் திஸ் டேட். இந்த 2 டிக்ளரேஷன் என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு நான் சொல்லி முடிக்கிற வரைக்கும் இந்த பழனிவேல் சம்லேருந்து நான் உங்களுக்கு புக்கில் போகிறேன். இந்த சம்மை போட்டு முடிக்கிற வரைக்கும் நீங்கள் பில் வைஸ் டீட்டெயில் வேண்டாம், இன்வென்டரி வேண்டாம், ஜிஎஸ்டி இந்த மாதிரி எனேபிள் பண்ண வேண்டாம். இங்கே வந்து எஸ் இருக்கா, என் போட்டு என்ட்ரி போட்டால் போதும். அதே மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஏ. நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், உங்கள் நோட்டில் நான் பேசும்போது, நான் டீச் பண்ணும்போது உங்கள் பேஜில் கடைசி ஒரு 4 பக்கத்தை எடுத்து வச்சுக்கோ. இப்போ இந்த மாதிரி முக்கியமான ஷார்ட்கட் கீ சொல்கிறேன் இல்லையா, இது வந்து ஃப்ளோவில் வர்றது, அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடிய ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஏ. ஸோ இதை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான ஷார்ட்கட். என்ன சொன்னார் ஷார்ட்கட் கண்ட்ரோல் ஏ. நான் அந்த 3 வாட்டி 4 வாட்டி சொல்லுவேன். ஏன் சொல்லுவேன் அப்படின்னா எங்கள் வாத்தியார் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, முக்கியமானது சொல்லணும். குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் ஏ. அப்போ என்ன பண்ணணும், குயிக்கு சேவ் அப்படின்னு எழுதிட்டு அதுக்கு வந்து என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஏ. குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் ஏ. ஏன் 4 வாட்டி திருப்பி சொல்கிறேன், அப்போ தான் நம்ம மைண்டில் நிற்கும். குயிக்காக சேவ் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் என்ன, கண்ட்ரோல் ஏ. ரைட்டா? சேவ் பண்ணணுன்னா என்ட்ரு கொடுத்தா சேவ் ஆகிடும். ஆமாம் 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 அப்படின்னு அர்த்தம். என்ட்ரு கொடுத்தா என்ன அர்த்தம், ஆமாம் 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 அப்படின்னு. இதே கண்ட்ரோல் ஏ கொடுத்தா குயிக்காக ஆமாம் அப்படி அர்த்தம், குயிக்காக ஆமாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது பாருங்க, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணணும், இங்கே வந்து கேஷ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கேஷ் இன் ஹேண்ட் 55 ரூபா இருக்குது, அதை முதல்ல போட்டுரு. கேட்வே ஆஃப் டேலி ஆல்டர் லெட்ஜர் கேஷ். என்டர் கொடுத்து இங்கே வந்து 55ன்னு போட்டுரு. இது டெபிட் பேலன்ஸ், கேஷ் போட்டாச்சு. அடுத்தது ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கா, இதில் இல்லை. இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன் ஷாட்டில் வந்துடலாம். பேங்க் இருக்கா பாருங்கள், கேஷ் அட் பேங்க்கு 1000. நீங்கள் வந்து நான் உங்களுக்கு ஒரு லெட்ஜர் அனுப்புகிறேன்னு சொன்னேன், சாரி செக் லீஃபு அனுப்பி விட்டுறேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் அக்கௌண்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து பேங்க் அக்கௌண்ட், அது கீழே வரணும். அக்கௌண்ட் நம்பர் 2540000 2510000 400 157830. ஐஎஃப்எஸ்சி கோடு PUNB 0254300. பிரான்ச்சு நுங்கம்பாக்கம். செட் ஆல்டர் செக் புக் எஸ், ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் கொடுங்க. செட் ஆல்டர் செக் புக் எஸ், இந்த இடத்துல செட் ஆல்டர் செக் புக்கு எஸ் கொடுங்க. இது வந்து 6வது கான்ஃபிகரேஷன் டேலி ப்ரைம் அப்படிங்கிறதுனால இது உனக்கு இந்த மாதிரி காட்டுது. இங்கே 000-101 போட்டு 2 நம்பர் போட வேண்டாம், ஒரு 20 செக் அப்படின்னு போட்டிங்கன்னா 2 வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஃப்ரம் போடுங்க, மொத்தம் எத்தனை லீஃப் கையில் இருக்குன்னு இங்கே வந்து நம்பர் ஆஃப் செக்கில் போடுங்க. 2 வந்து அதுவாகவே டிசைட் பண்ணிக்கும். ஓகேவா? இல்லை நீங்கள் தெரிஞ்சதுன்னா போட்டுக்கலாம். புக்கு நம்பர் 1. செக் பிரிண்டிங்லாம் வேண்டாம், என்ட்ரு கொடுத்து இங்கே வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள். பேங்க்குக்கு எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, பேங்க் பேலன்ஸு கேஷ் 1000 ரூபா. ஸோ இந்த இடத்துல 1000 அப்படின்னு போட்டு சேவ் பண்ணிக்கும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவசர அடிடுறாங்க. இது வரைக்கும் கேஷ் லெட்ஜர், சிங்கிள் லெட்ஜர், ஆல்டர். பேங்க் லெட்ஜர் சிங்கிளாக க்ரியேட் பண்ணிக்கோ. ஏன்னா நம்ம அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்எஸ்சி கோடு, செக் நம்பர் இதெல்லாம் கொடுக்கணும். செக் நம்பர்லாம் நீயாவே போட்டுக்கோ. எனி 6 டிஜிட் நம்பர், இன் ஜென்ரல் ஒரு 101 103 அப்படி ஆரம்பிக்கிற மாதிரி போட்டுக்கோ. எனி 6 டிஜிட் அது மாதிரி போட்டு.
அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கேட்வே ஆஃப் டேலியில் மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷன். மல்டிபிள் லெட்ஜர் கிரியேஷனுக்கு எப்படி வரணும்? கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஃபஸ்ட் எடுத்தோடனே கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், அதில் போய்ட்டு மல்டி கிரியேட்டர், மல்டி கிரியேட்டில் அண்டர் ஆல் ஐட்டம் அதை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு லெட்ஜராக க்ரியேட் பண்ணி அண்டர் வந்து என்ன அப்ராப்ரியேட் குரூப்போ அந்த குரூப்பை செலக்ட் பண்ணணும். ரைட்டா? நீங்கள் குரூப்பை வந்து செலக்ட் பண்ணணும் ஒவ்வொரு லெட்ஜருக்கும். அப்படின்னா என்ன பண்ணணும்? மேலே வந்து ஆல் ஐட்டம் அப்படின்னு நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல வந்து பாருங்கள் கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், அடுத்தது லெட்ஜர். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர் எப்படி இருக்குது? ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், ஆல்ட் ஹெச், அதில் போய்ட்டு மல்டி கிரியேட், அங்கே போய்ட்டு ஆல் ஐட்டம் அப்படின்னு வரணும். இன்னொரு முறை சொல்கிறேன் பாருங்கள். கேட்டுக்கு வரத்துக்கு எஸ்கேப் 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 எத்தனை வாட்டி வேணாலும் கொடுக்கலாம். தொடர்ந்து ஒரு 20 வாட்டி 30 வாட்டி எஸ்கேப் கொடுங்க, ஒன்றுமே ஆகாது. பாருங்கள், இந்த மாதிரி நிறைய வாட்டி நான் எஸ்கேப் கொடுக்குறேன், டேலி விட்டு எஸ்கேப் ஆகாது. எஸ்கேப் வில் நெவர் எஸ்கேப் ஃப்ரம் டேலி. If you press escape in tally continuously, you never escape from tally because of pressing escape. இது எப்படி தெரியுமா இருக்குது? அறிஞர் என்ன சொல்லுவார்ல, ஒரு முறை அறிஞர் என்ன சொன்னார், அவருக்கு வந்து இங்கிலீஷினுடைய புலமையை வந்து செக் பண்ணுறதுக்காக ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கான், ஒரே சென்டென்ஸில் பிகாஸ் 3 வாட்டி சொல்லுங்கள் அப்படின்னு இருக்கான். உடனே அவர் சொல்லியிருக்காரு, பிகாஸ் வந்து கன்ஜெக்ஷன், ஒரு சென்டென்ஸில் ஒரு வாட்டிக்கு மேலே பயன்படுத்த முடியாது. அறிஞர் என்ன 3 முறை அதை பயன்படுத்தினார். என்ன தெரியுமா? நோ சென்டென்ஸ் எண்டு வித் பிகாஸ், பிகாஸ் பிகாஸ் இஸ் த கன்ஜெக்ஷன் அப்படின்னாரு. என்ன மாதிரி அருமையான ஒரு சென்டென்ஸ் தெரியுமா? எந்த ஒரு வாக்கியமும் ஏனென்றால் என்பதோடு முடிவடையாது, ஏனென்றால் ஏனென்றால் என்பதே ஒரு இணைப்பு சொல் அப்படின்னாரு. அந்த மாதிரி டேலியில் எவ்வளவு டைம் நீ எஸ்கேப் பண்ணி அடித்தாலும் டேலியை விட்டு அது எஸ்கேப் ஆகாது. யூ கேன் ப்ரெஸ் எனி நம்பர் ஆஃப் டைம் எஸ்கேப் பட்டன், டேலி வில் நெவர் எஸ்கேப், வில் நெவர் எஸ்கேப் அன்லெஸ் யூ ப்ரெஸ் என்டர். ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து அந்த டேலியில் போய்ட்டு எஸ்கேப் எஸ்கேப் கொடுத்தே பாருங்கள், உங்களுக்கு எஸ்கேப்பே ஆகாது. அந்த ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னு வச்சுக்கேன், டேலி அப்படியே கீபோர்டு உங்கள்கிட்ட பேசும், பேசும், வாடா ராஜா வா அப்படின்னு பேசும். கீபோர்டு நம்மள்கிட்ட பேசணும். ரைட்டா? எப்படி ஒரு மிருதங்க வித்வான்ட்ட மிருதங்கம் பேசுதோ, நாதஸ்வர வித்வான்ட்ட விரல்கள் பேசுதோ, அந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை கீபோர்டு வந்து பேசணும். ராஜா என்னங்க இருக்காது. அதுக்கு என்ன பண்ணணும்? நீங்கள் நல்லா பழகணும், அது கூட பழகணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு முறை சொல்கிறேன். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட், ஆல் ஐட்டம். நான் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறேன், அந்த ஃபாஸ்ட் வரணும். ஓகேவா? இப்போ பாருங்கள், எஸ்கேப் 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 கொடுக்குறேன். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச் மல்டி கிரியேட், ஆல் ஐட்டம். சார் நீங்கள் வேகமாக போடுறீங்க சார், இதோ மெதுவாகவே போடுறேன். கேட்வே ஆஃப் டேலி சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், லெட்ஜர், ஆல்ட் ஹெச், இங்கே பார்த்தீங்கன்னா இருக்கா, ஆல்ட் ஹெச் மல்டி மாஸ்டர், மல்டி கிரியேட், ஆல் ஐட்டம். ரைட்டா? இப்போ நம்ம ஒவ்வொரு லெட்ஜராக போடலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கேபிட்டல் அக்கௌண்ட் 20,500. கேபிட்டல்னு போடாதீங்க, சரவணா கேபிட்டல்னு போடுங்க, ஏன்னா இது சரவணா கார்பரேஷன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சரவணா கேபிட்டல், அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்டு? 20,500. என்ன பேலன்ஸு? இது வந்து டேலி வந்து டிஃபால்ட்டாக உனக்கு ஒரு பேலன்ஸ் காட்டும், நீ அந்த பேலன்ஸ் வச்சுக்கலாம். இல்லைன்னா பேலன்ஸ் மாறுச்சு அப்படின்னா நீங்கள் மாற்றிக்கலாம், கிரெடிட் பேலன்ஸ். அடுத்தது கிரெடிட்டார். கிரெடிட்டாரில் ட்ரேடு கிரெடிட்டார், எக்ஸ்பென்ஸு கிரெடிட்டார் அப்படின்னு இருக்கு. ட்ரேடு கிரெடிட்டார் 15,000. ட்ரேடு கிரெடிட்டார்ஸ் கம்ஸ் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார்ஸ் 15,000. அடுத்தது எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார் அண்டர் சன்ட்ரி கிரெடிட்டார், எக்ஸ்பென்ஸ் கிரெடிட்டார் 3,400. அடுத்தது ரெண்ட் ரிசீவ்டு 300. ரெண்ட் ரிசீவ்டு எது கீழே வரும்? அண்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம் 300. பர்ச்சேஸ் ரிட்டர்ன், பர்ச்சேஸ் வந்து ஆல்வேஸ் டெபிட் பேலன்ஸ், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அண்டர் வந்து பர்ச்சேஸ் கீழே தான் வரும். எவ்வளோன்னா 2,000. இப்போ பர்ச்சேஸ் கீழே போட்டதுனால அது டெபிட் பேலன்ஸ் காட்டும். பர்ச்சேஸ் வந்து டெபிட்டு, பட் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் வந்து கிரெடிட் பேலன்ஸ், மாற்றிக்கணும் நம்ம. அதே மாதிரி சேல்ஸு, சேல்ஸ் அண்டர் சேல்ஸ் அக்கௌண்ட் அமௌண்ட்டை போட்டால் கிரெடிட் பேலன்ஸ் வரும். 1,44,800. 1,44,800.
ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ், இது வந்து liability side item, provision. ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ஸ், ரிசர்வ் ஃபார் டவுட்ஃபுல் டெப்ட், இது வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் வந்து ப்ரொவிஷன் கீழே வச்சுக்கலாம். எவ்வளோன்னா 300, இது கிரெடிட் பேலன்ஸ். அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்சஸ், இது அட்வர்டைஸ்மெண்ட் கம்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 4000. குட்வில் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட், குட்வில் கம்ஸ் அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்ஸ் 2500. சார் குட்வில் வந்து எப்படி சார் ஃபிக்ஸட் அசெட் ஆகும் அப்படின்னா, இல்லை சார் நீ ஒரு அசெட்டாக க்ரியேட் பண்ணிக்கிறேன்னா இங்கே அக்கௌண்ட்டுக்கு வச்சுக்கோ, இங்கே க்ரியேட்டில் போய்ட்டு இந்த மாதிரி கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஃபிக்டிஷியஸ் அசெட், ஃபிக்டிஷியஸ் அசெட்டாக கண்ணுக்கு புலப்படாத சொத்துன்னு அர்த்தம். அது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் ஃபிக்ஸட் அசெட்ஸ் அப்படிங்கிற குரூப் கீழே கொண்டு வரலாம். இல்லைன்னா என்ன பண்ணலாம், இதை நீ ஒரு ப்ரைமரியாக கொண்டு வந்துடலாம். ஃபிக்ஸட் அசெட் கீழே கொண்டு வராமல் ப்ரைமரியில் கொண்டு வரலாம். ப்ரைமரியில் இது ஒரு அசெட்டாக நீ ட்ரீட் பண்ணலாம். எப்படி பண்ணலாம், இங்கே இருந்தபடியே குட்வில் வந்து ஃபிக்டிஷியஸ் அசெட் கீழே வரணும், அது ஃபிக்ஸட் அசெட் கிடையாது அப்படின்னு நினச்சின்னா இந்த இடத்துல இருந்தபடியே ஆல்ட் சி, ஆல்ட் சியில் போய்ட்டு ஃபிக்டிஷியஸ் அசெட் அப்படின்னு போட்டு, அது வந்து டிஃபால்ட் குரூப்பில் வேண்டாம் எனக்கு தனியாக வேணும் அப்படின்னா ப்ரைமரியில் போய்ட்டு ப்ரைமரியில் நீ என்ன நேச்சர் ஆஃப் குரூப்னு போடணும், இதை வந்து அசெட் அப்படின்னு போட்டுக்கலாம். ஃபிக்டிஷியஸ் அசெட் குட்வில் எவ்வளவு 2500. பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி டிஸ்பிளே ஆகுதுன்னு பார்க்கலாம். அதை அடுத்தது பிளான்ட் அண்ட் மெஷினரி, குட்வில்க்கு அப்புறம் பிளான்ட் அண்ட் மெஷினரி 10,000. பிளான்ட் அண்ட் மெஷினரி அண்டர் ஃபிக்ஸ்டு அசெட்டு 10,000. சாம்பிள்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சாம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பிள்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், சாம்பிள் எவ்வளவு 1350. வடிவேல் போல சாம்பிள். ஸ்டாக் இன் ஹேண்டு, ஸ்டாக் இன் ஹேண்டு அண்டர் ஸ்டாக் இன் ஹேண்டு எவ்வளோன்னா 16,000. டெட்டார்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார்ஸ், டெட்டார்ஸ் அண்டர் சன்ரி டெட்டார் 7,300. இந்த மாதிரி பண்ணி முடிச்சுட்டு என்ன பண்ணணும், என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணணும். 10 பண்ணினா உடனே சேவ் பண்ணிட்டு நீ கடைசி வரைக்கும் பண்ணாது. எங்கேயாவது கைப்பட்டு போயிடுச்சுன்னா அப்புறம் திரும்பவும் இந்த வேலைன்னு வந்தால் வெள்ளைக்காரன் படத்தில் அப்படி தான், அன்னைக்கு காலம்புற 6 மணி கோழி கொக்கரக்கோன்னு கூவிச்சு, என் ஒய்ஃப் வந்து என்னை உசுப்புனான்னு வரும்ல, அந்த மாதிரி ஆகிடும். ஓகேவா? அதனால் மல்டிபிள் லெட்ஜர் நீ க்ரியேட் பண்ணும்போது 10 லெட்ஜர் க்ரியேட் பண்ணு, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. கண்ட்ரோல் கொடுத்து சேவ் பண்ணாது, என்ட்ரு கொடுத்து சேவ் பண்ணு. அதுக்கப்புறம் திரும்பவும் ஆரம்பி. இல்லைன்னா எஸ்கேப் பட்டன் ஏதாவது கையில் பட்டுச்சுன்னா கோவிந்தா, அப்புறம் ஆரம்பத்துலேருந்து அன்னைக்கு கிளம்புற 6 மணி. ரைட்டா? இப்போ திரும்பவும் ஆல்ட் வச்சு மல்டி கிரியேட் ஆல் ஐட்டம், எங்கே விட்டோமோ அங்கேருந்து கண்டினியூ பண்ணலாம். எங்கே விட்டோம், டெட்டாஸ் விட்டோம், பேங்க் போட்டாச்சு, கேஷ்ரியட் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு டிராயிங் 2500 ரூபாய். டிராயிங்ஸ் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் எவ்வளோனா 2500 ரூபாய். இங்கே கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டதுனால இங்கே கிரெடிட் காட்டும், ஆனால் டிராயிங்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ், டிராயிங்ஸ் வந்து டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு பர்ச்சேசஸ், பர்ச்சேசஸ் கம்ஸ் அண்டர் பர்ச்சேஸ் அக்கௌண்ட். எவ்வளோ அமௌண்ட்னா 85,500. அடுத்தது கேரேஜ் இன்வெர்ட், கேரேஜ் இன்வெர்ட்ஸ் இது நமக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் 750. மேனுஃபேக்சரிங் வேஜஸ், மேனுஃபேக்சரிங் வேஜஸ் அண்டர் வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், மேனுஃபேக்சரிங் வேஜஸ் 11,500. பவர், பவர் வந்து அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். எவ்வளவு பவர், 4,500 ரூபாய். ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ், ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் அண்டர் இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ். ரெண்ட் அண்ட் இன்சூரன்ஸ் 9,950, 9,950. salary and wages, salary and wages under indirect expenses 17,200. discount received, discount received என்ன வரும், under indirect income 900 credit balance.
general expenses under indirect expenses, general expenses under indirect expenses 4300. Sales return, sales return under sales account. Sales return அப்படின்னா under sales போட்டிங்கன்னா credit வரும் but debit balance. Salesman commission, salesman commission under indirect expenses 1445. Salesman salary, salesman salaries under indirect expense கீழே வரும். indirect expense 4550. Discount allowed, இது நமக்கு expense. Discount allowed under indirect expenses எவ்வளோ அமௌண்ட்னா 2500. ஸோ என்ட்ரு கொடுங்க, சேவ் பண்ணுங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் போய் பாருங்கள். கச்சிதமாக உனக்கு டேலி ஆகிடுச்சு 36,845. தேர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் இன் ஓப்பனிங் பேலன்ஸ். பேலன்ஸ் ஷீட் எப்படி வந்திருக்குன்னா ஃபிக்ஸட் அசட்டு, பிளான்ட் அண்ட் மெஷினரி, கரண்ட் அசட்ஸ். இங்கே ஃபிக்டிஷியஸ் அசட்டு இங்கே வந்துடுச்சு. சார் எனக்கு ஃபிக்டிஷியஸ் அசட்டு ஃபிக்ஸட் அசட்டு கீழே வரணும். அப்போ என்ன பண்ணலாம்? அப்போ வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து இங்கே ஆல்டரில் போங்க. ஆல்டரில் குரூப்பில் சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் போங்க. கேட்வே ஆஃப் டேலி, சார்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், குரூப்பு, ஆல்ட் ஹெச், மல்டி ஆல்டர். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம் போங்க. இந்த இடத்துல எனக்கு முன்னாடி வரணும், என்ன பண்ணணும்? F12 போயிட்டு ப்ரொவைடு இண்டெக்ஸ் இருக்குல்ல, அதை போய் எஸ் கொடுங்க. ப்ரொவைடு இண்டெக்ஸ் எஸ் கொடுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு இண்டெக்ஸ் இருக்குது. இப்போ ஃபிக்ஸட் அசட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து 40ன்னு இருக்குது. நீ கிரியேட் பண்ண ஃபிக்டிஷியஸ் அசட்டுக்கு என்ன பண்ணணும்? அதுக்கு கீழே வரணும்னா இங்கே 41ன்னு கொடுத்துட்டு பேசாமல். இப்போ போய் பார்ப்போமா? பேலன்ஸ் ஷீட்டில் ஃபிக்ஸட் அசட் கீழே ஃபிக்டிஷியஸ் அசட் வந்தாச்சு. ஸோ இப்படி தான் இதை நீ கொண்டு வரணும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். சரவணா கார்பரேஷன் சம் போட்டாச்சு, டேலி ஆகிடுச்சு. இப்போ பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி வருது, உங்களுக்கு இப்படி வரும், எனக்கு இப்படி வரும். சார் என்ன சார் எல்லாருக்கும் என்ன டவுட்னா, உங்களுக்கு எப்படி சார் இவ்வளோ பெருசு வருது, அதே சம் எனக்கு ஏன் சார் இத்தினோண்டு வருது? இந்த டவுட் எல்லாருக்கும் இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா, பேலன்ஸ் ஷீட்டில் வியூ அப்படின்னு டேலி ப்ரைமில் இப்போ ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வியூ, இங்கே சேவ் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்படி இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ட் F1 ப்ரெஸ் பண்ணி இந்த இடத்துல கண்ட்ரோல் எல் சேவ் வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன பண்ணணும்? சேவ் வியூ அப்படின்னா பாருன்னு அர்த்தம். இந்த இடத்துல சேவ் வியூ ப்ரெஸ் பண்ணி இதில் பேலன்ஸ் ஷீட்டு என்னுடைய வியூ அப்படின்னு பாருங்கள். செட்டு திஸ் டிஃபால்ட் வியூ ஃபார் த ரிப்போர்ட். எஸ், இங்கே வந்து ஷோ சேவ் வியூ ஃபார் ஆல் கம்பெனிஸ் அப்படின்னு விட்டு எந்த பீரியட் அது மாத்திரம் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா டேலி அவுட்டு பேலன்ஸ் ஷீட் வரும்போது நமக்கு இந்த மாதிரி காட்டும். நீ எந்த கம்பெனியை செலக்ட் பண்ணி பார்த்தாலும் சரி இந்த மாதிரி உனக்கு டீட்டெயிலாக காட்டும். ரைட்டா? தேங்க்யூ வெரி மச். சரவணா கார்பரேஷன் சம்